ஹாய்ங்க. புதன்கிழமை காலையில. அன்னைக்கு வந்து நான் ஒர்க் லீவு தான். ஸோ டே வந்து ரொம்ப ரிலாக்ஸா ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒர்க்கா தலைக்கு ஆயில் வச்சுட்டேன். தேங்காய் எண்ணெய் கூட கரிஞ்சீரகம், வெந்தயம் போட்டு வச்சுட்டு இப்போ நான் கரண்ட்டா ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, கிளாஸ் எடுக்கும்போதே லென்ஸ் கார்ட்ல கிளாஸ் கிளீனர் வந்து வாங்கிட்டோங்க. இது வந்து ஃப்ரீயா இருக்கிறப்போ கிளாஸ்க்கு ஊத்தி நல்லா நம்ம காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா, வியூ வந்து நல்லாயிருக்குங்க. ஹெட்டேக்குமே வராது. கிளாஸ் மோஸ்ட்லி டஸ்ட்டா இருந்துட்டாவே அது மூலியம் பார்க்கும்போது நமக்கு ஹெட்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன். துளசி வந்து கீழ இருந்து ஒரு கொம்பு கொண்டு வந்து மண்ணு போட்டு வச்சுருந்தோங்க. இனி மண் இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணணும். அது விதை பார்த்தீங்கன்னா, காஞ்சு விழுகும்போது திருப்பி முளைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செடிக்கு பழுத்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டு தண்ணியெல்லாம் ஊத்திட்டு இருந்தேங்க. மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு தண்ணியில போட்டு பாட்டில்ல தான் வச்சுருக்கேன். இனி வந்து மண்ணுக்கு மாற்றணும். இருந்தாலும் இது க்ரோத்தே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. இனி மண்ணுக்கு வச்சா நல்லாவே ஃபாஸ்ட்டாக வளரும்னு சொன்னாங்க அம்மா. அப்புறம் மார்னிங் வந்து தக்காளி சாப்பாடு, கோவக்காய் ஃப்ரை தாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு ரேஷன் கடைக்கும் போயிட்டு வந்துட்டேன். வரும்போதே முலாம்பழம் வாங்கிட்டு வந்தோம். ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதே தக்காளி சாப்பாடு மதியானம் வச்சு சாப்பிட்டாச்சு. இப்படி தான் எனக்கு மார்னிங்